ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தி பவது மே சதா. இன்றைய பாடல்: मनवा भोलो राधे 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 श्याम नाम. मनवा भोलो राधे 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 श्याम नाम. राम 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 भोलो राम सीता पावना. राम 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 भोलो राम सीता पावना. मनवा भोलो राधे 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 श्याम नाम. रंग रंग रंगा बोलो पांडुरंग पावना. रंग रंग रंगा बोलो पांडुरंग पावना. तुकाराम नाम देवा भक्त सहा पावना. तुकाराम नाम देवा भक्त सहा पावना. पांडुरंग 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 पावना. मनवा भोलो राधे 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 श्याम नाम. मनवा भोलो राधे 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 श्याम नाम. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக கதை, இவர்கள் மேல் கோபப்படுவதற்கு அர்த்தம் உள்ளதா? நம்மளோட தினசரி வாழ்க்கையில நிறைய பேர் மேல கோவப்படுவோம். ஆனா நம்மளோட ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா, கோபமே படக்கூடாது. அப்படியே கோவப்பட்டாலும் அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. அது மட்டும் இல்லாம கோவப்படுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை யோசிக்கணும் அப்படின்னு. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆன்மீக கதை, இவங்க மேல கோவப்படுறதுல அர்த்தம் இருக்கா அப்படின்றது தான். ஒரு பாம்பு வீட்டுக்குள்ள புகுந்து வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு இடமா தனக்கு ஏதாவது உணவு கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருந்துச்சு. வீடெல்லாம் தேடினது மட்டும் இல்லாம சமையலறைக்குள்ளேயும் போச்சு. சமையலறையில ஒரு கத்தி இருந்துச்சு. அந்த பாம்புக்கு கத்தின்னா என்னன்னே தெரியாது. சமையலறையில இருக்கிற எல்லா பக்கத்திலையும் ஏதாவது உணவு கிடைக்குமா அப்படின்னு தேடும்போது அந்த கத்தி இந்த பாம்பு மேல பட்டுச்சு. உடனே அந்த பாம்புக்கு காயமும் ஆயிடுச்சு. கோவப்பட்ட அந்த பாம்பு யாரோ நம்மளை காயப்படுத்துறாங்கன்னு சொல்லி அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கத்திய அந்த பாம்பு தாக்குச்சு. ஒரு கத்திய ஒரு பாம்பு தாக்குனா யாருக்கு வலிக்கும்? அந்த பாம்புக்கு தானே வலிக்கும். அந்த பாம்புக்கு இன்னமும் காயம் ஜாஸ்தியாச்சு. அந்த பாம்பு நினைச்சது இந்த கத்தி நம்மள மறுபடியும் காயப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கத்தியை தாக்கிக்கிட்டே இருந்துச்சு. மறுபடியும் அந்த பாம்புக்கு காயம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ரொம்ப கோவப்பட்ட அந்த பாம்பு அந்த கத்திய சுத்திக்கிச்சு. பாம்பு ஒரு உணவு கிடைக்கும் போது அந்த உணவை சாப்பிட்றதுக்காக முதல்ல அந்த பாம்பு அந்த உணவை சுத்திக்கிட்டு தான் அந்த உணவை சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணும். அதே போல இந்த பாம்பு அது ஒரு வெறும் கத்தி அப்படின்றது தெரியாம தன்னை காயப்படுத்துற ஒரு உயிர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த கத்திய சுத்துச்சு. ஒரு கத்தியில ஒரு பாம்பு சுத்துச்சுன்னா அந்த பாம்பு என்ன ஆகும்? அறுப்பட்டு தான் போகும். அப்படியே அறுப்பட்டு அந்த பாம்பும் செத்து போச்சு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒருத்தர் மேல கோவப்படும் போது இவர் மேல கோவப்படுறதுனால ஏதாவது நல்லது நடக்க போகுதா, ஏதாவது அர்த்தம் இருக்கா, ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு யோசிக்கணும். எந்த பிரயோஜனமும் இல்லாம நம்மளோட தினசரி வாழ்க்கையில நிறைய பேர் மேல கோவப்பட்டு இருக்கோம். அந்த கோவத்தின் வெளிப்பாடு நம்மளுக்கு காயம் அதிகமாகுமே தவிர வேற எந்த சந்தோஷத்தையும் கொடுக்க போறதில்லை. உங்களுக்கும் புரிஞ்சு நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை, இவர்கள் மேல் கோவப்படுவதற்கு அர்த்தம் உள்ளதா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். டிசிஜி கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.